சாரிபாத் விதவை. இஸ்ரவேலில் கடுமையான பஞ்சம் நிலவிய காலத்தில் தேவனுடைய தீர்க்கதரிசியான எலியா சாரிபாத் என்னும் ஊருக்கு அனுப்பப்பட்டார். அங்கே ஒரு ஏழை விதவை தன் கடைசி கைப்பிடி மாவையும் சிறிது எண்ணெயையும் மட்டுமே வைத்திருந்தாள். அவள் தனக்கும் தன் மகனுக்கும் கடைசி உணவை சமைத்து பின்பு மரணத்திற்காக காத்திருக்க திட்டமிட்டிருந்தாள். ஆனால் எலியா அவளிடம் ஒரு அசாதாரண வேண்டுகோளை வைத்தார். முதலில் எனக்கு ஒரு அப்பம் செய்ததா, பின்பு உனக்கும் உன் மகனுக்கும் செய். இது வெறும் உணவின் கேள்வி அல்ல, விசுவாசத்தின் சோதனை. நம்மிடம் குறைவாக இருக்கும் போதும் தேவனை முதலாவதாக வைப்போமா என்பதே கேள்வி. அந்த விதவை கீழ்ப்படிந்தாள். எப்படி என்று தெரியாமலே நம்பினாள். அன்று முதல் அற்புதம் நிகழ்ந்தது. மாவு குறையவில்லை, எண்ணெய் வற்றவில்லை, தினமும் போதுமான உணவு இருந்தது. இந்த கதை நமக்கு ஆழமான பாடங்களை கற்றுத்தருகிறது. தேவன் நமது வறுமையில் கூட பரிபூரணமானவர். கீழ்ப்படிதலுக்கு முன் முழு புரிதல் தேவையில்லை. தேவனை முதலிடம் கொடுப்பது எப்போதும் சரியான தேர்வு. சிறிய விசுவாசம் பெரிய அற்புதங்களை உண்டாக்கும். இயேசு கிறிஸ்து சொன்னது போல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றவைகள் உங்களுக்கு கூட்டிக் கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. சாரிபாத் விதவை நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துகிறாள். நமது கடைசியை தேவனுக்கு கொடுக்கும் போது அவர் அதை முதலாக்கி நித்திய ஆசீர்வாதமாக மாற்றுகிறார்.